இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பெருமளவுல முன்னேறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதுவும் ரஷ்ய வீரர்கள் இந்த ஆத்விகா பகுதியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லைன், அதாவது ஆத்விகாவை இழந்ததுக்கு அப்புறமா உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன்ல இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸுமே கேப்சர் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த டொனக்கி, சுவர்ஜினி, மேல இருக்கக்கூடிய ஆர்லிவ்கா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரிட்சாயின்னு எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ரஷ்ய வீரர்கள் கிட்ட இல்லாத அந்த டிஃபென்ஸ் லைனுக்கு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா ஆர்லிவிகாக்கும் பிரிட்சாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த புறநகரங்கள் தான். ஏன் இந்த புறநகரங்களை இன்னும் ரஷ்ய வீரர்கள் முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு காரணம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ரிவர் மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதனால உக்ரைனோட வீரர்கள் அங்கிருந்து இந்த சைடு வந்து அட்டாக் பண்ண முடியும், அதாவது FPV ட்ரோன்களை பயன்படுத்தி. அதுக்கான அந்த பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவருக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட் பேரு சென்கிகிவிகா. இந்த சென்கிகிவிகா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் FPV ட்ரோன்களை பயன்படுத்தி இங்க இருக்க வந்த உக்ரைனோட வீரர்களால காப்பாற்ற முடியும், ஆர்ட்லரி சப்போர்ட் கொடுக்க முடியும், மோட்டார் சப்போர்ட் கொடுக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால இன்னுமே உக்ரைனோட வீரர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த புறநகரங்கள்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்ட அந்த ஃபீல்ட்ஸ்ல மலவரிசையில இருக்காங்களா அங்க இருக்காங்கன்னு காரணம். இந்த ரஷ்ய வீரர்களை கொஞ்சம் வந்து டிலே பண்ண வைக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் லைன் விழுந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம அதுக்கு அடுத்த டிஃபென்ஸ் லைனை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரஷ்ய வீரர்கள் அதுக்கும் முன்னேறிட்டு இருக்காங்க, லைனாக பார்த்துட்டு வரும். பட் ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த சென்கிகாவை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா பிரிட்சாய் விழுந்துருச்சு, பிரிட்சாய் வழியா அந்த ரயில்வேவை தாண்டி வந்தாங்கன்னா மேலே வடக்கு பக்கத்துல இருந்து தாக்க முடியும். கீழே ஆர்லிவிகா அந்த இடத்துல இருந்து முன்னேறினாங்கன்னா சென்கிகாவோட தெற்கு பகுதியிலிருந்து தாக்க முடியும். இதனால அந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள சென்கிகாவும் வந்துடும் அப்படின்றாங்க. அப்படின்னா டிஃபென்ஸ் லைன் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது டிஃபென்ஸ் லைனுக்காக ரஷ்ய வீரர்கள் முன்னேறுவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. பட் இந்த சென்கிகிவிகாவை ரஷ்யா ஃபுல்லா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் மொத்த கண்ட்ரோல்ல ரஷ்ய வீரர்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இங்க ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம வச்சுக்கிட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அசால்ட் ட்ரூப்பர்ஸை கேதர் பண்ணாதான் இந்த டொனக்கிக்கும் அந்த ஒடைனிக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த புறநகரங்களா இருக்கு இல்லையா, அந்த மரவரிசை அதெல்லாத்தையும் பிடிக்க முடியும். அப்படி பிடிச்சாதான் இந்த பிரியோமெஸ்டோக்கா அந்த இடத்துக்கு வர முடியும், நேட்டோலியா அந்த பகுதியை வந்து பிடிக்க முடியும். அப்படி பிடிச்சுக்கிட்டா அடுத்தது உக்ரைனோட டிஃபென்ஸ் பெல்ட் எல்லாமே பிரச்சனையில வந்து செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் பெல்ட் சொன்னோம் இல்லையா, அந்த டிஃபென்ஸ் லைன் எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிரும். அது மட்டும் இல்லாம ரஷ்ய வீரர்கள் இந்த பக்கம் தான் முன்னேறணுமா இந்த பக்கம் தான் முன்னேறணுமான்லாம் கிடையாது, பல வழிகளை முன்னேறுவாங்கன்னு இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இது மிகப்பெரிய கொலாப்ஸா இருக்கா. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா மிரியன்கா. இந்த மிரியன்கால கர்ஸ்னோஹரிவ்கான்ற அந்த டவுனை பிடிக்கிறதுக்காக மிக பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுவும் ஏர் சப்போர்ட் அதிகமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு, இதை பார்க்கும்போதே தெரியும். இந்த கர்ஸ்னோஹரிவ்கால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி இருக்காங்க. ஃபேக்டரி நான் உங்களுக்கு லொகேட் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபேக்டரி மேல இது போல ஒரு 1500 குண்டுகள் விழுந்திருக்கு. இது போல கண்டினியூஸா அங்க வந்து குண்டுகள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஏர் சப்போர்ட் கிடைச்சிட்டே இருந்ததுன்னா ஒரு சில நாட்கள்ல எப்படி இந்த ஆத்விகா விழுந்ததோ அதே போல இந்த கர்ஸ்னோஹரிவ்காவும் விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. இந்த அது மட்டும் விஷயம் இல்ல, இந்த கர்ஸ்னோஹரிவ்காவுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்போம், ஒரு மிகப்பெரிய அளவுல பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே லைனுக்கு மேல இருக்கும், அதாவது வடக்கு பகுதியில இருக்கும். ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மட்டும் இருக்குல்ல, அது ரயில்வே லைனுக்கு தெற்கு பகுதியில இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல ரஷ்ய வீரர்கள் என்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெருமளவுல டேங்குகள் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருக்காங்க ரஷ்யன்ஸ். இங்க இன்னொரு செய்தியும் வருது, 3rd அசர்வ் பிரிகேட் வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்து அங்க சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்கன்னு. பட் ஆனா ரஷ்ய வீரர்களும் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதை மேலும் உறுதி செய்யும் விதத்துல இந்த கர்ஸ்னோஹரிவ்காலையும் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த கர்ஸ்னோஹரிவ்காக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிவஸ்கின்னு ஒண்ணு இருக்கா. இந்த நிவஸ்கின்றது ரொம்ப முக்கியம், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தது. இந்த நிவஸ்கியோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப சின்ன செட்டில்மெண்ட் தான். இந்த செட்டில்மெண்ட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியோம்ஸ்கிக்கு இருக்கக்கூடிய அந்த அவுட்ஸ்கர்ட்ஸுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தான் இது. இது விழுந்துச்சுன்னா பிரியோம்ஸ்கியை போய் அடிக்கலாம், பிரியோம்ஸ்கி விழுந்துச்சுன்னா அப்படியே நேட்டோலி விழுந்துடும், நேட்டோலி விழுந்துச்சுன்னா எந்த பக்கம் வேணாலும் முன்னேறிட்டு வரலாம். அதாவது பல முனை தாக்குதல்ங்கிறது இதுதான். அப்படியே இந்த நிவஸ்கி விழுந்துருச்சு அப்படின்னா கர்ஸ்னோஹரிவ்காவோட தெற்கு பகுதியிலிருந்து வந்து ரஷ்ய வீரர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஏன்பா அதை பிடிக்காம போய் தெற்கு பகுதியில் அடிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப என்னன்னா, இந்த நிவர்சிட்டியில அதிகமான உக்ரைனோட வீரர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கர்ஸ்னோஹரிவ்காவோட தெற்கு பகுதியில வந்து அசால்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க ரஷ்யன்ஸ். அந்த டைம்ல நிவர்சிட்டியில இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் போய் ரஷ்ய வீரர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. ஸோ இது ரஷ்யாவுக்கு பிரச்சனையா போயிடும். அதனால எப்பவுமே ஒரு டவுனை பிடிக்கணும்னு நம்ம வீரர்கள் முன்னேறாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்கக்கூடிய ஷாங் ஹோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதிகமான அசால்ட் வீரர்கள் ஃப்ரீயா இருப்பாங்க. இப்போ இங்க வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரஷ்யர்கள் ஓரளவுக்கு இருந்தாங்கன்னா போதும்,
மற்றபடி இந்த அசால்ட் ட்ரூப்பர்ஸ் எல்லாத்தையும் ரீக்ரூப் பண்ணி வேற பக்கத்தில் அனுப்பி வைக்கலாம். இதனால ஹெவியான ரிசோர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ரஷ்யாவுக்கு. ஸோ அதனால அந்த ரிசோர்ஸ் எல்லாம் வேறு பக்கம் டிப்ளாய் பண்ண அந்த ஃப்ரண்ட் லைன்லாம் சீராக இருந்துட்டு இருந்ததுன்னா எல்லா பக்கத்துலையும் ஈஸியாக முடிச்சுட்டு முன்னேறிட்டே இருக்க முடியும். அடுத்தது அந்த கர்ஷ்னோஹரிவ்கா, இப்போ இந்த நிவர்சைக்கு விழுந்துச்சுன்னா அடுத்து அந்த கர்ஷ்னோஹரிவ்காவோட வடக்கு பகுதியிலிருந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ஷ்னோஹரிவ்காவோட முன் பக்கத்தில், அதாவது ரஷ்யவர்கள் முன்னாடி வருவாங்கல்ல, அதுக்கேற்று தான் அந்த டிஃபென்ஸ் லைன் கர்ஷ்னோஹரிவ்காவுக்கும் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஃபென்ஸ் லைன் ரொம்ப பெரிய டிஃபென்ஸ் லைன். ஆனால் இப்போ அது பக்கத்தில் போய் ரிட்டர்ன் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக அடிக்கணும் நேரில். இந்த நிவர்சல்கி முடிஞ்சுன்னா அப்படியே அந்த புறநகரங்கள் இருக்கக்கூடிய அந்த சின்ன ட்ரென்சஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நேராக வந்து 2 சைடு, அதாவது கீழே தெற்கு பக்கத்துல இருந்தும் வடக்கு பக்கத்துல இருந்து வந்து அடிக்கும் போது கிழக்கு பக்கத்துல இருந்து ரஷ்யர்கள் முன்னேறணும்னு நேரில்ல, பட் அந்த பக்கம் வந்து அடிச்சாங்க அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ஷ்னோஹரிவ்கா ரஷ்ய வீரர்களுக்கு வந்துடும். சரி, கர்ஷ்னோஹரிவ்கா கைக்கு வந்துருச்சுன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் அதே தான். இந்த நாத்தத்தோலிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கர்லிவ்கா, ஹஷிம்த்ரிஃபிகா, ஜலிஷ்னி பர்ஷி இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, அலெக்சாண்ட்ரியோபோல், ஹொஸ்தரி. இப்போ இந்த பகுதி முழுவதும் ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். நெவசல்கி நாத்தத்தோலிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ரஷ்ய வீரர்கள் கண்ட்ரோலில் வந்துடும். இது போல் வந்துட்டே இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் எங்க அப்படின்னு கேள்வி வரல. இது கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக மேப் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கல நிறுவனத்தில் இது போல முன்னேற்றங்கள் ரஷ்ய வீரர்கள் அடைஞ்சிட்டு இருக்காங்க. செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்துச்சுன்னா தேர்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸுக்கு தான் போகணும் அடுத்தது. இப்போ இந்த செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸில் இந்த மரியங்கா ஃபுல்லாக சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மரியங்காக்கு மேலே இருக்க ஹெல்லோஃபிகா, அந்த ஹொஸ்தேரி, கீழே இருக்கக்கூடிய மர்ஷ்னி யரின்காவா பேர் கொஞ்சம் கட்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கர்ஷ்னோஹரிவ்காக்கு கீழே இருக்கிற எல்லா செட்டில்மெண்ட்டும் கவர் ஆச்சுன்னா இப்போ அதுக்கு கீழே வந்து பாருங்க மேலே இருக்க குர்போவோ, டன்னிச்ரி, யுபிஷிங்க்வா, ஹர்னிவ்கா, வெலிஸ்லி ஹரி, ரொமிவிகா, இலிங்கா, ஆந்தோனோவிகா, கர்ஷ்னோ, இங்கே ஒரு கொஸ்டான்டிவிகா, அப்புறம் இந்த பரஸ்போத்திவா, இது எல்லாத்தையும் வந்து ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியும். இது எல்லாத்தையும் எடுக்கணுன்றதுக்காக அங்கே பொபிடான்ற ஒரு பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது. முன்னாடி நிற்கக்கூடிய அஃபென்சிவ்காக ஒரு லான்ச் பேட் மாதிரி இருந்தது. அந்த இதை இழந்துட்டாங்க உக்ரைனியன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிரியக்காலேருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி போய் எப்படி சொல்கிறது, கேட்டை வந்து உடச்சு திறக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ எப்படின்னா டோர் ஓப்பன் ஆகிருக்கு, பின்னாடி வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறது போல இருக்கிறனால ஸோ நான் சொல்லக்கூடிய எவ்வளவு டவுன்ஸ் ஈஸியாக ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துடும் பாருங்க. ஸோ இப்போ உக்ரைன் என்ன பண்ணணும், ஆத்விகாக்கு மேலே தேர்ட் லைனை டிஃபென்ஸை வந்து செட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் லைனாக வரும். ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸை செட் பண்ணால் அவங்க இதுக்கப்புறம் செகண்ட் லைன் தேர்ட் லைன் செட் பண்ணணும். ஸோ மிரியங்கால வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து முன்னேறக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் செட் பண்ணணும். அந்த தேர்ட் லைனுக்குள்ள ரீச் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி இன்னொரு 2 லைன் செட் பண்ணணும். இப்போ இங்கே முன்னேறிட்டாங்கன்னா இங்கிருந்து திருப்பி ஒரு 3 லைன் செட் பண்ணணும்னா எவ்வளவு நீளத்துக்கு உக்ரைனோட வீரர்கள் இந்த பகுதியில் டிப்ளாய் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு உக்ரைனுக்கிட்ட ராணுவ படை இருக்கா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. ஏன்னா ரஷ்யன்ஸ் வந்து உடச்சு முன்னேறிட்டே இருப்பாங்க. இப்போ டிஃபென்ஸ் லைன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபென்ஸ் லைன் இல்லைன்னா கேட்டே இல்லை, ஓப்பனாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, உள்ளே போவாங்க, ஆர்மட் காலம்ஸ் பாட்டுக்கு அப்படியே உள்ளே வரும். போனாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தாக்குதல் பண்ணுவாங்க. ஆர்ட்லரி சப்போர்ட், ட்ரோன் சப்போர்ட், மோட்டர் சப்போர்ட் இருக்கும், சர மாதிரி அடிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு ஒரு அதாவது ஒரு இடம் வேணும்ல, பதுங்குழி வேணும், ஏதாவது வேணும்ல. சும்மா இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, செத்து போயிடுவேன் இல்லையா. இப்போ எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும், எனக்கு ஏதாவது மறைப்பு வேணும், இல்லை நான் நின்று பத்திரமா நின்று என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு சுடணும். இப்போ அது போல விஷயங்கள்லாம் இருக்குமா, உக்ரைனோட வீரர்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே கொலாப்ஸ் ஆக அப்படியே முன்னேறிட்டே இருப்பாங்க. ஃபுல் ஃபெச்சில் முன்னேற ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி ரஷ்ய வீரர்கள் இந்த பிப்ரவரி மாதம் உள்ளே வரும்போது உக்ரைனில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கீவுக்குள்ளே இறக்குனாங்க, எந்தெந்த வழியிலெல்லாம் முன்னேறி போனாங்க. அவங்க படை பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ரோடு பாட்டுக்கு ஓப்பனாக இருக்கு, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. அது போல ஒரு சூழ்நிலை தான் திருப்பி உருவாயிரும். உக்ரைனோட வீரர்கள் நின்று சண்டை போடுறதுக்கு ஃபீல்டே இல்லைப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் உடைக்கிறாங்க, செகண்ட் லைன் உடைக்கிறாங்க, தேர்ட் லைன் உடைக்கிறாங்க, அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் சொல்ல வந்தோம். சரி, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கூட உக்ரைன் கிட்ட இல்லையா இந்த பகுதியில் கரண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஒரே ஒரு சின்ன கடைசி ஹோப் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஆத்விகாலேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கர்ஷ்னோஹரிவ்காக்கு மேலே இந்த ஆர்ச்சரிட்டின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த ரயில்வே லைன் பிரியுது இல்லையா, அது ஒன்று தான் இருக்கு இல்லையா ஹைட்ஸ் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பக்முட் ரீஜன், இந்த பக்முட் ரீஜன்ல செசிபியார் அது ஒரு ஹைட்ஸ் இருக்கு. இது ரெண்டும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்கிறதுல ஃபீல்ட்ஸ் தான் ஈஸியாக இந்த ஹைட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துட்டு
முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைட்ஸே பிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேல இந்த பக்கத்துல. ஸோ இந்த ஏரியால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த பகுதியில மட்டும். இது இங்க மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் முன்னேறிக்கிறாங்கன்னு கேட்டா இல்ல, இன்னும் பல இடங்கள்ல முன்னேறிக்கிறாங்க. இந்த ஆத்விக்காலே எத்தனை செட்டில்மெண்ட் பிரிச்சாயி கீழே ஆர்லிவிக்கா, டொனக்கி, அதுக்கப்புறம் இந்த சிவர்ஜ்னி எல்லா பகுதியும் விழுந்துச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. அதாவது இதுக்கு முன்னாடி உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரொபோ தண்ணி பிடிச்சாங்கல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இன்டூ 5-6 டைம்ஸ்க்கு மேல கேப்சர் பண்ணிட்டு முன்னேறிட்டாங்க. இப்போ அந்த ரொபோ தண்ணி பிடிச்சிட்டாங்களே, இப்போ அதுலயும் பாதி காணும். இப்போ அந்த இடத்துலயும் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய வீரர்கள். அங்க அந்த வெர்போவால இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் ஃபால் பேக் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபுல் ரொபோ தண்ணியும் முடிஞ்சிடும். அதாவது அவங்க பண்ண அந்த கவுண்டர் அஃபென்சிவ் இப்போ 0, அதுக்கு மேலே இப்போ இழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இதுக்கு மேலே வந்து ரஷ்யர்கள் பாஸ் பண்ணி நிற்கணும் நீட் இல்லை. ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் ஃபேவராகவும் போயிட்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மேலே அந்த யாம்போவில்கா டேர்ன் இருக்குல்ல, அந்த டேர்னியோட சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க, அந்த பிரிட்ஜ் வரைக்குமே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஜியோ லொகேஷன்லாம் கன்ஃபார்ம் ஆகப்படல. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல ஏதாவது சொன்னாங்கன்னா பார்ப்போம். பட் ஆனால் அந்த சிட்டி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா யாம்போவில்கா இது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்தில் விழுந்துடும். ஸோ இந்த பகுதி ஃபுல்லாக விழுந்துச்சு அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த குப்பியான்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குப்பியான்ஸ்குள்ள வீக்காக இருக்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அகமத் பட்டாலியன் ரெடியாக இருக்கிறாங்க. அங்கேருந்து கர்கிவ் ரீஜனை பிடிக்கிறதுக்காக மீண்டும் உள்ள இறங்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது நடக்கும் பட்சத்தில் கம்ப்ளீட் கொலாப்ஸ் என்டையர் ஃப்ரண்ட் லைனையும் எல்லா பகுதியிலும் முன்னேறாங்க. ஜப்ரோசியா பகுதி, டொனஸ்க் பகுதி, லுஹான்ஸ்க் பகுதி எல்லாத்துலேயுமே முன்னேறும் போது இதை உக்ரைனால தாக்கு பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கான வீரர்கள் இல்லை அப்படிங்கதான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம். இது இந்த இடத்துல இருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்னிஸ்ட்ரியால மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அங்கே எல்லாரும் கூடி உலக நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றின தெளிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அது கூடவே நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். உங்களுக்கு நம்ம இது போல வீடியோக்கள் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவு நல்லா இருந்துக்கொண்ட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.